2 பேரும் ஒன்றும் குழந்தைங்க கிடையாது. ஸோ இது என்னன்னு கொஞ்சம் 2 பேரும் மன்னிச்சு கொஞ்சம் மன்றம் என்ன சொல்லியிருக்குதோ அதை அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணி என்ன ஒரு நல்ல மனிதராக அதை பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போங்க. என்னை தயவு செஞ்சு என் வாழ்க்கையை வாழ விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கருத்தர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் நாரத்னாமா வந்து விஜயலட்சுமியை போட்டு பொலப்படன்னு குழந்துட்டாங்க, கிளிச்சிட்டாங்க, விஜயலட்சுமி நாராக கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை தொடர்ந்து அந்த தீர்ப்பு வந்து 12ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா 12ஆம் தேதியே அவங்க வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து எந்த நியூஸ் சேனல் எதுலேயுமே வந்து போடலை. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த யூடியூபர்ஸ் அப்படிங்கிற மாமா பையன் வந்து அந்த விஜயலட்சுமி பேசின வீடியோ போடவே இல்லை. ஏண்டா வெக்கம் கட்டவனே, விஜயலட்சுமி வந்து தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி நாள் ஒரு வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறான். அதுலேயே அண்ணன் சீமானை வந்து தப்பாக தான் பேசுது. அதில் சொல்லுது வீரவசமா, சீமான் 12ஆம் தேதி தீர்ப்பு இருக்குடா, நீ வந்து சிறைக்கு போகிற அப்படின்னு சொல்லி அப்படி பேசினேன். இதே விஜயலட்சுமி இப்போ எப்படி நம்ம வீடியோ போட்டிருக்கு, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. சீமான் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறத கேட்டு வந்து நடந்துங்க சீமான், உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்களே சீமான், நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுருங்க சீமான், நான் வந்து உங்களை மன்னிச்சறேன் சீமான், நம்ம 2 பேரும் வந்து சும்மாவாக போயிடலாம் சீமான். இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி வந்து சொன்னாங்க சீமான், நம்ம 2 பேரும் குழந்தை இல்லை, அப்போது குழந்தை இல்லை நீங்கள் அப்படி சொல்லிட்டாங்க சீமான், நம்மளே கேஸை வந்து முடிச்சுக்க சொல்லிட்டாங்க சீமான், மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சீமான். அப்போ நம்ம மன்னிப்பு கேட்ட கேஸை வந்து முடிச்சுக்கலாம் சீமான், ப்ளீஸ் சீமான், நீங்கள் வேறு எதுவும் நடவடிக்கை எடுக்காதீங்க சீமான், ப்ளீஸ் சீமான் அப்படின்னு சொல்லி கதறி இருக்காங்கல்ல. அந்த வீடியோ நேற்றுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. எந்த நியூஸ் சேனல் எந்த மீடியா எதுவுமே போடலாங்க. இந்த எச்சக்காச பசங்க என்ன நியூஸ் மீடியா கூட எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனால் சீமானை வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அவன் ஜஸ்டிஸ் நானத்தமா 2 பேர்த்தையும் தான் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க, 2 பேர் தான் முடிச்சுக்க சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு முழுக்க பொய் செய்தியாக போகிறாங்க. சீமானை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே எச்எம் மீடியா நேற்றுக்கு வந்து விஜயலட்சுமி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கல, சீமான்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு கதறி, சீமானை என்னை விட்டுருங்க சீமான், நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம 2 பேர் வந்து ஒன்றுக்கு ஒன்று இல்லை சீமான், நான் மன்னிக்க தயாரிங்க சீமான், அவ்வளோதான் சீமான் அப்படின்னு சொல்லி கதறிச்சில. அந்த வீடியோ ஏன்டா வந்து எந்த தொந்து டிவிக்காரன் மட்டும் அதை போட்டிருக்கான், மற்றபடி இந்த பாலிமர்லேருந்து ஆரம்பித்து எவனுமே போடலை. இந்த மதிமுகம் சேனலில் வந்து போட்டிருக்கேன். இந்த யூடியூபர்ஸ் அப்படிங்கிற கேனப்பையில் விஜயலட்சுமி தும்முனா ஒரு வீடியோ போட்டால் அதை நீ போட்டுருவேன், மற்ற எல்லா வீடியோவும் போட்டுருவேன், இந்த அதர் மனோஜ் எல்லாம். ஆனால் நேற்றுக்கு போட்ட வீடியோ வந்து இவங்க போடவே இல்லை. அப்போ நேற்றுக்கு போட்ட வீடியோவில் விஜயலட்சுமி சீமான் அவர்கள்ட்ட எப்படி கதறிச்சு, ஜஸ்டிஸ் நாரத்னாமா எப்படி தீர்ப்பு 24ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க, அப்படி தீர்ப்பை பார்த்துட்டு இது வந்து எப்படி நாடகம் போடும். ஏன்னா விஜயலட்சுமி வந்து ஒரு நாடக நடிகை, நல்லா நடிக்கும். இதே மாதிரி 2023 அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதை வாபஸ் வாங்கும்போது ஒரு நடிப்பு நடிச்சில, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து மெயினாக நேற்றுக்கு பேசின அந்த வீடியோவில் என்ன அது சொல்லியிருக்குது, இதை அடுத்து வந்து என்ன மூவ்மெண்ட் வந்து பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலி நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்றுக்கே அந்த வீடியோவில் வந்து சொல்லுதுங்க, இந்த மாதிரி நீதிபதி சொல்லிட்டாங்க மன்னிப்பு கேட்க சொல்லி, மன்னிப்பு நீங்கள் சீமான் கேட்டார் அப்படின்னா கேஸை வந்து குவாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி நேற்றுக்கு சொல்லிட்டாங்கன்னு இதே வார்த்தையை வந்து பதிவு பண்ணி, சீமான் மன்னிப்பு கேட்கணுமா, மன்னிப்பு கேட்டால் அப்படின்னா கேஸை வந்து ஸ்குவாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் நாரத்னாமா வந்து சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற இது வந்து ஒரு உண்மை. அது மன்னிப்பு கேட்க சொன்னது வந்து 2 பேர்த்தையும் தான் கேட்க சொன்னாங்க. நீங்கள் 2 பேருமே பொது வழியில் வந்து ஒருத்தர் வந்து அவதூறாக பேசுகிறீங்க, அப்போ 2 பேருமே வந்து மன்னிப்பு கேட்கணும், 2 பேரும் மன்னிப்பு கேட்டு இந்த கேஸை முடிச்சுங்கன்னு சொன்னது தான். அது வந்து இப்படி மாற்றி சொல்லுது. ரைட்டு, அடுத்து வந்து சொல்லுது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களாமா, இந்த மாதிரி காம்ப்ரமைஸாக போங்கன்னு சொல்லி, அதுக்கு நீங்கள் வந்து ஒத்து வரலை. இப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்குது. இப்போ ஜஸ்டிஸ் நாரத்னாமா சொல்லியிருக்காங்க நேற்று வந்து, நீங்கள் 2 பேரும் குழந்தை இல்லை. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, முதல்ல நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜஸ்டிஸ் நாரத்னாமா விஜயலட்சுமி கிழிச்சதே வந்து நீங்கள் 2 பேரும் வந்து குழந்தை கிடையாது. மெயினாக விஜயலட்சுமி கேட்டது, நீ வந்து குழந்தை கிடையாது, நீ 18 வயசுக்கு அதிகமாகிடுச்சு, உனக்கு எல்லாமே தெரியும், நீ ஒரு மேஜர் தான், உன்னை வந்து இது பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி விஜயலட்சுமி கிழிச்சிருக்காங்க. அதே தான் சொல்லுது, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் குழந்தை இல்லை, அப்போது நீங்கள் 2 பேர் வந்து விரும்பி தான் பழகிறீங்க, இப்போ இதுக்கெல்லாம் வந்து சீமானை தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்டிஸ் நாரத்னாமா வந்து சொல்லிட்டாங்க. அதனால் சீமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருங்க சொல்லுது. அதனால் இருவரும் வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் அது திருப்பி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க, மன்னிப்பு கேட்டுருங்க சீமா, நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டு அதை வந்து இது பண்ணிக்கோங்க, இந்த அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் கூட இருக்கவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு எதுவும் பண்ணிடாதீங்க சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சொல்லுது, சீமான் உங்களுக்கு வந்து தெரியும்ல, இதில் நீங்கள் இப்படியே நீங்கள் இதை மன்னிப்பு கேட்டு இதை போகலாம் அப்படின்னா அடுத்து வந்து ஜெயிலு அது இது அப்படியே அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இது 24ஆம் தேதி வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக தான் சீமானுக்கு தான் வந்து அவங்க தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. கொடுத்துட்டு ஆனால் சீமான் பக்கம் இருக்க நியாயத்தையே வந்து ஜஸ்டிஸ் நாரத்னாமா வந்து கேட்பாங்க. அப்போது விஜயலட்சுமியோட மோத்திரம் முழுக்க கிழிஞ்சிரும். இப்போ இந்த கேஸை வந்து ஜஸ்டிஸ் நாரத்னாமா வந்து குவாஸ் பண்ணாங்க அப்படின்னா விஜயலட்சுமியோட ஒட்டுமொத்த 14 வருஷம் அண்ணன் சீமான் கொடுத்து கேவலம் பேச்சில் அதெல்லாம் வந்து அடிபட்டு சீமானை வந்து நிரபராதின்னு வந்துடும், விஜயலட்சுமி தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ அப்படி வந்துடும் போது என்ன ஆகுனா, இதுக்கு வந்து மானம் மரியாதை இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் இது எல்லாமே வந்து போயிடும். திராவிட
இல்லைன்னு தான் தூக்கிட்டு அலைவாங்கன்னு வைங்களேன். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இன்னும் நாரி இன்னும் கேவலப்பட்டு இன்னும் அசிங்கப்பட்டு போயிருங்களா. அதனால தான் சீமான் வந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வாழ விடுங்க சீமான், இவங்களை நம்ம தான் வாழ விடாமல் தடுத்து இருக்கோமா, சீமா தான் தடுத்து இருக்கிறேன். நீ தான் தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா காசை வாங்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக திராவிடத்துக்கு ஆதரவாக உட்காந்துட்டு சீமான பேரை கெடுத்து அவனை இவனைன்னு சொல்லி பேசுவேன். அப்போ சொல்லுது என்னை வந்து வாழ விடுங்க, எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து முடியலை, எங்கள் அக்காவுக்கு வந்து முடியலை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கே உடலில் வந்து ஆப்ரேஷன் இருக்குது சீமான், அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டு இதை வந்து முடிச்சிடுங்க சீமான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சொல்லுது நான் வந்து மன்னிக்க தயாராக இருக்கேன், நான் உங்களை மாதிரி வந்து கேவலமான ஆள் இல்லை பார்த்தியா, இதான் வந்து இந்த வார்த்தை விடுறது அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமியுடைய அந்த கேவலமான சிந்தனை. இதை நீங்கள் தான் வந்து உங்களை தான் கிழிச்சிருக்காங்க ஜெசிநாத்ராமா. சீமான் 15 வருஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்கள் பல பேரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, அது ஜக்கேஸ் வந்து கல்யாணம் பண்ணி ஏமாற்றிருக்கீங்களே, அவரோட டைவர்ஸ் வாங்கி வந்து போராடிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கிழிச்சது உங்களை தான் விஜயலட்சுமி. நீங்கள் தான் கேவலமான ஆள், நான் வந்து கேவலமான இல்லைங்க, என்ன பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி சொன்னால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு, மற்றபடி நான் நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு அந்த நடிப்பு. இதே மாதிரி தான் 23 கேஸை கொடுக்குது, 7 முறை கருக்கலைப்புங்குது. அப்போ கூட நம்மளால் எல்லாம் கேட்டேன், பழகுனது 7 மாதம், 1 மாதத்துக்கு 1 முறை வந்து எப்படா கரு உண்டாகும், எப்படா கரு வந்து கலைக்க முடியும், இந்த கேஸ் வந்து நிற்காதுரா, எங்கே போனால் அந்த கேஸ் வந்து அடித்து உடச்சி குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க, அது 14 வருஷம் ஆச்சு, அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த விஜயலட்சுமிக்கு இப்போ வந்து நினைவு வந்துருச்சு. ஏன்னா இது வந்து நடிக்கும், அப்படி வந்து அந்த 7 முறை இது இல்லை அப்படின்னோடனே உடனே வாபஸ் வாங்கிடுச்சு. இப்போ அந்த இது வந்து நிற்காது, 7 முறை கருக்கலைப்பு அப்படிங்கிறது நிற்காது அப்படின்னோடனே உடனே வாபஸ் வாங்கிட்டு அப்படியே அப்போ ஒரு நாடகம் நடிச்சில, அவ்வளோதான், இதுக்கு மேலே சீமானை பற்றி பேச மாட்டேன்னு அதே ரூட்டு தான் இப்போயும் வந்து ஃபாலோ பண்ணுது. அடுத்து வந்து சொல்லுது சீமா நீங்கள் வேறு எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு வந்து மன உளைச்சலாக இருக்கும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோர்ட்டு சொன்னதை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே தாக்கல் பண்ணுங்கள், நான் வந்து உங்களை மன்னிச்சு விட்டுறேன், அவ்வளோதான், நம்ம வந்து இந்த வழக்கை வந்து முடிச்சுக்கலாம், நீங்கள் வந்து கோர்ட்டு சொன்னதை கேளுங்க, மன்னிப்பு கேட்டுருங்க, கோர்ட்டு சொன்ன மாதிரி தாக்கல் பண்ணுங்கள், நான் வந்து மன்னிச்சிடறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா வாழுங்க சீமா, நீ என் வாழ்க்கையை நான் வந்து வாழ்கிறேன், 14 வருஷம் நான் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து அந்த பல்ட்டி அடிக்கும். நேற்றுக்கு வந்து 12ஆம் தேதி என்ன சொல்லிச்சு, சீமா நீ சிறைக்கு போகிறடா, எனக்கு வந்து பதில் சொல்லுடா, நீ வந்து விஜயை திட்டுறது காரணமே வந்து ஸ்டாலின்கிட்ட காசு வாங்கிட்டாடா, ஆச்சா ஊச்சான்னு பேசினேன். அதே விஜயலட்சுமி அப்படி தான் அது பேசும். ஃபஸ்ட்டு வந்து 23 கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எப்படிலாம் பேசிச்சு, அதுக்கப்புறம் சீமான் அது ஒன்றும் இல்லை அப்படி நான் வந்து வழக்கு வாபஸ் வாங்கிட்டு அப்படின்னு போச்சுல, அதே ஒரு ஸ்டண்ட் தான் திருப்பி வந்து எடுக்க வந்திருக்கு. அப்போ அந்த கன்க்ளூஷன் வந்து புரிஞ்சு 24ஆம் தேதி நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக ஆனால் சீமானுக்கு ஆதரவாக தான் வந்து தீர்ப்பு வரப்போகுது. அப்படி தீர்ப்பு வரப்போகிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போயே வந்து பம்பிடுச்சு. அதே மாதிரி தான் முதல்ல 3 நடக்கும்போது இடைக்கால தடை விதிச்ச உடனே இதுக்கு மேலே நான் சீமானை பற்றி பேச மாட்டேன், அவ்வளோதான், இப்போ வீரலட்சுமியெல்லாம் போராட்டம்லாம் பண்ணாதீங்க, அவ்வளோதான் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னது திருப்பி வந்து எந்தெந்த கெட்ட வார்த்தை பேச முடியுமோ எல்லாம் பேச்சு. அப்போ விஜயலட்சுமி வந்து ஒரு நடிப்பு பேர் வெளியே விஜயலட்சுமி வந்து நம்ப முடியாது. அப்போது நம்மளுக்கு அஃபிடபிட் தாக்கல் பண்ணும்போது சீமானவருக்கு வந்து எந்த மாதிரி அஃபிடபிட் தாக்கல் பண்ணால் மன்னிப்பா இல்லை வேறு என்ன டிமாண்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தரல. அந்த டிமாண்ட் வைக்கும்போது விஜயலட்சுமி இதுக்கு மேலே சீமான் பற்றி பொதுவெளியில் பேசக்கூடாது, அவதூறாக பேசக்கூடாது. இப்போ அவதூறாக பேசினா இப்போ கூட வந்து இந்த சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸை வந்து அவதூறாக பேசினோன்னே அந்த போலீஸு அதான் ஒரு பேர் வந்து சொல்லலான்னு வைங்களேன், அந்த போலீஸ் வந்து போய் எப்படி வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னா இதுக்கு மேலே இந்த என்னை பற்றி சவுக்கு சங்கர் பேசினா அப்படின்னா அவனுக்கு மான ஸ்டீடு வந்து கொடுக்கணும், பேசக்கூடாது ஆதாரம் இல்லாமல் பொது வழியில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இல்லையா. அதே மாதிரி இப்போ விஜயலட்சுமிக்கு மேலே வந்து நம்ம ஆளுங்க வந்து கரெக்டாக தாக்கல் பண்ணிடணும். இப்போ விஜயலட்சுமியை ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயலட்சுமியை குறித்து சீமான் பொது வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஆளுகளும் விஜயலட்சுமி இதுக்கு மேலே சீமான் அவர்களை பற்றி பொது வெளியில் ஆபாசமாகவும் அறுபத்தக்க வகையில் கருத்துக்களோ எஸ்மானே ஒய்மானே தேமானே அவனை இவனோ அப்படின்னு சொல்லியோ பேசக்கூடாது. அப்படி ஒரு வேளை பேசிச்சு அப்படின்னா விஜயலட்சுமிக்கு வந்து சிறை தண்டனை வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த வழக்கை குவாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வரப்போது அதில் விஜயலட்சுமி தரப்புலேருந்து என்னென்ன கண்டிஷன் வைக்கிறாங்களோ அந்த கண்டிஷன் மாதிரியே நம்ம ஆளுங்க பல கண்டிஷனை வைக்கணும். சீமான் வந்து இதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிஷன் வைப்பானுங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து விஜயலட்சுமி வந்து சீமானவர்கள் கொடுத்து ஆபாசமோ அறுபத்த வகையிலையோ திராவிட காசு வாங்கிட்டோ இஷ்டத்துக்கு வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு தீர்ப்பை எழுதி கொடுத்து வாங்கணும். எழுதி கொடுத்து அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணணும். இப்போ விஜயலட்சுமி இருக்க ஒரே வாய்ப்பு வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டு ஓடுறதா வாய்ப்பு. அப்படி ஸ்குவாஷ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா சீமான் வந்து ஜெயிச்சிருவார். சீமானை 24ஆம் தேதி வந்து கண் மாதிரி வந்து ஜெயிக்க போகிறாரு. ஏன்னா விஜயலட்சுமி பக்கம் நியாயம் இல்லை. எத்தனை வழக்கறிஞர் வேணால் வச்சுங்க, எவ்வளோ ஆளை வேணால் கூப்பிட்டு போனாலும் இது ஒன்றுத்துக்கு இல்லாத ஒரு சப்ப கேஸ். விஜயலட்சுமி தான் தவறான பெண்ணுங்கிறத விஜயலட்சுமி தான் வந்து சீமானை வந்து தவறாக பேசுகிறாங்க. சீமான நடத்தை வந்து அவருடைய அரசியலை வீழ்த்துறதுக்காக பல
காசு கீசெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறதா வந்து இதில் இருக்கக்கூடிய உண்மை. மற்றபடி இதில் எந்த உண்மை இல்லை அப்படிங்கிறது எந்த நீதிபதியாக இருந்தாலும் அதை வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து தீர்ப்பு வரும். நம்மளுக்கு சாதமாக தான் தீர்ப்பு வரும். அப்போ அதுக்கு பயந்துட்டு தான் வந்து இன்றைக்கி விஜயலட்சுமி வந்து சீமான் மன்னிப்பு கேட்டுருங்க சீமான் அப்படின்னு சொல்லி இது ஒரு நடிப்பு தான். இதை வந்து நம்பக்கூடாது. நம்மளுக்கு முழுக்க கோர்ட்டில் இதுக்கு நம்ம வந்து ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த காணொலியில் சொல்லிக்கிறேன். அது 24ஆம் தேதி என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் இந்த யூடியூப் போட்டு மானம் கட்டவங்கெல்லாம் இதெல்லாம் ஒளிபரப்ப மாட்டானுங்க. இந்த நியூஸ் சேனலில் எதுவுமே இப்படி விஜயலட்சுமி வந்து மண்டிகிட்டு இருக்குல்ல சீமான்கிட்ட, அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டானுங்க. அப்போ நம்ம பேசுவோம். நம்ம பேசி இந்த விஷயத்தை வந்து இதோட முடிக்க பார்ப்போம் அப்படிங்கிறதா இந்த காணொலி. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.